Hi students, good morning. Next பாருங்க exercise 6.9ல first question. Find the equation of the plane. Plane ஓட equation calculation பண்ணோம். Passing through line of intersection of the planes. அதாவது ரெண்டு plane intersect ஆகுது. இது ஒரு plane அப்படின்னு சொல்லி நீங்க assume பண்ணிக்கீங்க. இது ஒரு plane அப்படின்னு சொல்லி நீங்க assume பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு plane என்ன ஆகுது அப்படின்னா இது intersect ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்போது சம் பாயிண்ட் கிடைக்குது. இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய லைன்லேருந்து பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். இது ஒரு பிளேன் நினச்சிங்க, இது ஒரு பிளேனு. அப்போ எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு அவனே சொல்லிட்டான். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா -2,1,3 அப்படிங்கிறது அவனே கொடுத்துட்டான். அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். சொல்யூஷன் பிளேனுடைய ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. கார்ட்டீசியன் ஃபார்மேட்டை மாற்றணும்னா 2x - 7y + 4z வரும். இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது அப்போ பிளேன் 1 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2x - 7y + 4z -3 = 0 அப்படிங்கிறது பிளேன் 1 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். பிளேன் 2 அவனே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். பிளேன் 2 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x - 5y + 4z + 11 = 0. இப்போ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 2x - 7y + 4z -3 plus lambda into 3x - 5y plus 4z plus 11 = 0. ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நான் லேபிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா passes through the point. passes through the point. எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா -2,1,3. எக்ஸுக்கு -2வும் ஒய்க்கு 1ம் இசட்டுக்கு 3 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 2 × -2 -4 -7 × 1 -7 4 × 3 12 -3 plus lambda into 3 × -2 -6 -5 × 1 -5 4z × 3 plus 12 plus 11 = 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்லாம் நான் சிம்ப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல -10 -14 -14ல் +12 போச்சு அப்படின்னா -2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இப்போ இந்த இடத்துல நான் சிம்ப்ளை பண்ணுறேன். -11 இருக்கும். இந்த இடத்துல +11 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 12ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல 12 = 0. இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்பொழுது இதிலிருந்து லாம்டா = 2/12 இருக்கும். இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/6. இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா லாம்டானுடைய வேல்யூ தெரியும் 1/6. இப்போ இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன். தட் இஸ் ரிக்வயர்டு பிளேன் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கும். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 2x - 7y plus 4z -3 plus 1/6 into another plane equation 3x - 5y plus 4z plus 11 = 0. இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள்னா 6 இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணோம், 1 இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ 6ஆல் இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 6 × 2 12x 6 × 7 -42y 6 × 4 +24z -6 × 3 18. 1ஆல் ப்ராடக்ட் பண்ணால் சேம் கிடைக்கும். 3x - 5y plus 4z plus 11 = 0. இது எகைன் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 12x இருக்குது, இந்த இடத்துல 3x இருக்குது. சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 15xன்னு இருக்கும். அடுத்தது 42y y கேன்சல் கம்பேரிசன் பண்ணுறோம். -42y -5y இப்போ -47y அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்தது இசட்டையும் இந்த இசட்டையும் நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். 24z
ப்ளஸ் 4z அப்போ ப்ளஸ் 28z. அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்கள் -18 இருக்குது, இந்த இடத்துல +11 இருக்குது. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா -7 = 0. திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.